निषिद्धैरपि एभिः लुलितमकरन्दो मधुकरैः करैः इन्दोः अन्तःसरित इव सम्भिन्नमुकुलः विधत्तां सिद्धिं नो नयनसुभगाम् अस्य सदसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. So, ஒரு நிமிஷம் just one second. ஆ ஸோ இன்னைக்கு வந்து த்விதீயாங்க ஆரம்பிக்க போறோம். ரெண்டாவது அங்கம். அதாவது முதல் அங்கத்துல நம்ம வந்து பீமனுக்கும் சகதேவனுக்கும் உள்ள ஒரு சம்வாதம் பார்த்தோம். ஹவு ஆங்கிரி பீமா வாஸ் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த யுதிஷ்டரர் வந்து பஞ்ச கிராமம் கேட்டு வாசுதேவனை தூத அமிச்சு அந்த சாக்ஷாத் வாசுதேவனை கூட அறியாத ஒரு மடையனா இருக்கானே அப்படின்னு துரியோதனன் பீமன் வந்து திட்டுறான் துரியோதனனை. அதுக்கப்புறம் போருடைய பேரி சங்கநாதம் எல்லாம் முழங்குறது. போர் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஆயிடுத்து. இப்போ நம்ம வந்து இதுல பார்க்க போறது வந்து பீஷ்மர் இதுல வந்துட்டார் அம்பு படுக்கையில அபிமன்யுவை இது பண்ணிட்டான், கொன்னுட்டான். அந்த கதை வந்து இப்போ இதெல்லாம் ஆரம்பிக்க போறது. அதெல்லாம் நமக்கு காண்பிக்கல. பிகாஸ் இதெல்லாம் வந்து டிராமா, நாடகம்ங்கிறதே உங்களுக்கு என்னன்னா விச் ஷுட் பி பிரசன்டபிள். ஸ்டேஜில் வந்து ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இருந்தாதான் இட் இஸ் அ சூட்டபிள் நாடகம் ஃபார். ஏன்னா நாடகம்ங்கிறது இஸ் திருஷ்ய காவியம் இல்லையா, பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து இந்த சண்டை போர் சண்டை எல்லாம் காமிச்சா எப்படி? இப்பயான பேக் ட்ராப்பு, இந்த விஷுவல்லு ஆடியோ இதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துலலாம் எல்லாமே மேனுவல் தானே இல்லையா. ஸோ அவ பேக் ட்ராப் எல்லாம் ரொம்ப இருந்திருக்காது. ஸோ அதான் வேண்டி சமாரே द्वितीयोऽङ्कः ततः प्रविशति कञ्चुकी. படிக்கிறேன்னா? படிக்கிறேன். கஞ்சுகி. ஆக்ஞாபிதா அஸ்மி மகாராஜ துரியோதனேன வினயந்தரா சத்வரம் கச்சத்வம் அன்விஷ்யதாம் தேவி பானுமதி அபி நிவృత్తా அம்பாயாः பாதவந்தன சமயான் ந வேத்தி சமயாத் ந வேத்தி யதஸ்தாம் விலோக்ய நிஹதாः அபிமன்யவः ராதேய ஜயத்ரத பிரபுதயः அஸ்மத் சேனாபதயः समरभूमिं गत्वा सभा जयितव्याः इति यन्मया द्रुततरं गन्तव्यम् इति अहो प्रभविष्णुता महाराजस्य यन्मम जरसा अभिभूतस्य मर्यादा मात्रम् अवरोध व्यापारः मर्यादा मात्रमेव அவரோத நிவாசः. இங்க வியாபாரஹான் இருக்கு. ஓகே, தட்ஸ் ஓகே. மரியாதா மாத்திரமேவ அவரோத வியாபாரः अथवा किमिति जराम् उपलाभेय यतः सर्वन्थ पुरिकाणमयमेव व्यवहारिको सर्व अन्तःपुरिकाणाम् अयमेव व्यावहारिकः வேஷः சேஷ்டா ததாஹி. சரியா? சோ இப்ப வந்து என்ன கான்டெக்ட் அப்படின்னா, போர் ஆரம்பிச்சு கொடுத்து இந்த கஞ்சுகிங்கிற பாத்திரம் யாரு அப்படின்னா, சாம்பர்லைன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. அவ யாரு அப்படின்னா, அந்த ராஜ்யத்துல அந்தப்புறத்தை பாத்துக்கிற ரொம்ப ஒரு வயசான ஒரு கேரக்டர், ரொம்ப தன்மையோட பேசுற ஒரு கேரக்டர். அந்த நாட் ஓன்லி இன் திஸ் டிராமா, எல்லா டிராமாலையுமே இந்த கஞ்சுகியினுடைய பாத்திரம்ங்கிறது எப்பவுமே வசத்தியா சித்தரிக்கப்படுற ஒரு பாத்திரம், ஒரு கேரக்டர். சரியா? ஆதிஷ்டோ அஸ்மி மகாராஜ துரியோதனேன. ஸோ நான் வந்து மகாராஜாவான துரியோதனனால அகம் ஆதிஷ்டா அஸ்மி, நான் கட்டளை இடப்பட்டவனாக இருக்கிறேன். பீன் ஆர்டர்டு பை மகாராஜா துரியோதனா. என்ன அப்படின்னா, வினயந்தர சத்வம் கச்சத்வம். ஸோ வினயந்தரங்கிறது இட்ஸ் அ நேம் ஆஃப் த கஞ்சுகி. துவம் சத்வரம் கச்ச, நீ வேகமா கிளம்பு. என்ன அப்படின்னா, யூ ஸ்டார்ட் இமீடியட்லின்னு அர்த்தம். அன்விஷ்யதாம் தேவி பானுமதி, தேவி பானுமதி அன்விஷ்யதாம். லெட் தேவி பானுமதி பி சர்ச்டு. ஸோ என்னுடைய துரியோதனனுடைய பொண்டாட்டி பேர் பானுமதி. ஸோ அந்த பானுமதியானவள் தேடப்படட்டும். என்ன ஆனாவோ அப்படின்னா, அபிநிவிருத்தா அம்பாயாக பாதவந்தன சமயாத்து நவா இது. ஸோ வந்து அம்பாயாக பாதவந்தன சமயாத்து
அபி நிவிருத்தா நவா இதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து நமஸ்காரம் பண்ண போனோம். அங்கதானே ஷீ மெட் இவோ திரௌபதி. அங்கதானே அவ வந்து உங்க ஹஸ்பண்ட்ஸ் நீ எப்ப தலை முடிய போறேன்லாம் கேட்டு இது பண்ணான், சர்க்காஸ்டிக்கா. ஸோ வந்து ஆ. இங்க என்ன அப்படின்னா, அம்பாயாக அம்பாவுடைய பாத வந்தன சமயாது நிவிருத்தா வா நவா. ஸோ வந்து திரும்பி வந்துட்டாளா ஆஃப்டர் ஆஃப்டர் கிவிங் ஹர் சால்யூட்டேஷன்ஸ் டு த மதர்ஸ், டிட் ஷி கம் பேக் அப்படின்னு கேட்குறான். यतः तां विलोक्य निहत अभिमन्यवः राधेय जयत्रत प्रभृतयः अस्मत् सेनापतयः समरभूमिं गत्वा सभाजयितव्याः. यतः यतः यस्मात् कारणात् அப்படின்னா why I am asking about பானுமதி அப்படின்னா, ஸோ ஐ நீட் டு தாம் விலோக்கிய ஆஃப்டர் சீயிங் ஹர் அவளை பார்த்துட்டு அபிமன்யவஹ நிகத நிகத அபிமன்யவஹ அப்படின்னா நிகதஹ அபிமன்யுஹு யைஹி தே, பை whom அபிமன்யு was killed. ஸோ this goes as an adjective for ராதேய ஜெயத்ரத பிரபுதய. புரியுறதா? ஸோ அந்த ராதேய அப்படிங்கிறது கர்ணன், ஜெயத்ரதன்கிறது ஜெயத்ரதன், அந்த சாந்தலா அவளுடைய அந்த துஷ்டலாவோட சாந்தலாங்கிறது Husband. ராமாயணத்துல வரும். துஷ்டலா அந்த அந்த கௌரவாளுடைய சிஸ்டர் பேரு சாந்தலா. துஷ்டலா. திருத்தலா. இந்த துஷ்டலாவோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஜெயத்ரதன். ஸோ இந்த ஜெயத்ரதன் வந்து அந்த வழிய மறைச்சிக்கிறான். சோ தட் அவன் சக்கரவியூகத்துல மாட்டின்னு விடுறான். அபிமன்யு கெட் ஸ்டக் இன்சைட் தி சக்கரவியூகா. And the entrance of the Chakravyuha was blocked by Jayatratha. So the other Arjuna was also not there during this incident. He was far away. ஸோ அவன் அந்த இடத்துல என்ன ஆறுது அப்படின்னா, ராதேயன்கிறது கர்ணன். கர்ணன் ஜெயத்ரத பிரபுதயா ஹூ ஆர் அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, நிகதக அபிமன்யு எய்ஹி தே, பை ஹூம் அபிமன்யு வாஸ் கில்டு. அது யார் யாரு? ராதேயஸ்ச ஜெயத்ரதஸ்ச ராஜேய ஜெயத்ரதௌ. ராதேய ஜெயத்ரத பிரபுதயா நிகத அபிமன்யவः அஸ்மத் சேனாபதயः, தே ஆர் அண்ட் அவர் சேனாபதிகள். சேனாபதயः சமரபூமிம் கத்வா சபாஜயித்தவ்யாः. ஸோ ஐ நீட் டு அப்ரிஷியேட், ஐ நீட் டு அப்லாட் தெம் ஃபார் கில்லிங் அபிமன்யு. பிகாஸ் அபிமன்யு வந்து அன்பேரபிளா ஹி வாஸ் ஃபைட்டிங். ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னா, பிஃபோர் லீவிங், பிஃபோர் ஐ ஸ்டார்ட், ஐ வுட் லைக் டு மீட் பானுமதி. ஐ வுட் லைக் டு see her and leave அப்படின்னு சொல்றான். தன்மயா துருததரம் கந்தவ்யம் இத்யஹோ பிரபவிஷ்ணுதா மகாராஜஸ்ய. ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஸோ துருததரம் கந்தவ்யம். ஸோ தஸ்மாத், ஸோ இதெல்லாம் வந்து வாட் எவர் துரியோதனா ஹேட் செட் அதை வந்து இவர் ரிப்பீட் பண்றார். ஸோ இதெல்லாம் துரியோதனன் சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, ஹே வினயந்தர, யூ கோ ஃபாஸ்ட் அண்ட் see whether பானுமதி has come back after offering his salutations to the mothers. அதே மாதிரி why why I have to see her அப்படின்னா, I would like to go and give my appreciation, give my accolades to the Senapati, Karna and Jayatratha for killing Abhimanyu. So before I go there, I would like to meet Bhanumati. So இதை வந்து துரியோதனன் tells these things to Kanchuki. இது தத்து தத்து மயா தஸ்மாத் காரணாத் மயா பை மீ துருததரம் கந்தவ்யம், ஐ நீட் டு கோ ஃபாஸ்டர். சரியா? அஹோ பிரபவிஷ்ணுதா மகாராஜஸ்ய. பிரபவிஷ்ணுதா அப்படின்னா என்ன சொல்றது, அத்தாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த துரியோதனஸ்ய. எது மம ஜரசா அபிபூதஸ்ய மரியாதா மாத்திரமேவ மரியாதா மாத்திரமேவ அவரோத வியாபாரः. ஸோ வந்து என்ன அப்படின்னா, எது மம ஜரசா அபிபூதஸ்ய, ஜரானா கேட்டத்தன்மை, ஓல்டேஜ். ஜரசா அபிபூதஸ்ய ஹூ இஸ் வீக் டியூ டு ஓல்டேஜ், மமாக்கு அட்ஜெக்டிவா பொறுத்து அது. சரியா? மம ஹவ் ஆம் ஐ அப்படின்னா, ஐ பிகம் வெரி வீக் டியூ டு மை ஏஜ். மரியாதா மாத்திரமேவ அவரோத வியாபார. மரியாதா மாத்திரம் அப்படின்னா சும்மா ஒரு நாம மாத்திரம் தான். ஸோ அவரோத ரக்ஷண அசமர்த்தஸ்யாபி நிருபானாம் சதாச்சார மாத்திரம் இத்தர்த்தா. சி, ஒரு கஞ்சுகி இஸ் பீயிங் அ ஓல்டு மேன், ஹவு கேன் இஸ் சேஃப் கார்டு அந்தப்புறம்? அந்தப்புறத்துல தான் எல்லா ஸ்திரீகளும் இருப்பா. மேஜர் விஷயம் வந்து ஹேப்பன்ஸ் இன் தி அந்தப்புறம்.
So, but the character of Kanchuki, being a old man, how can he take care or protect the Antapura அப்படின்னா அவ வந்து என்னன்னா தொண்டு தொட்டு காலத்திலேருந்து தேவபீன் அந்த இடத்த ஆக்கியூபை பண்ணிட்டு இருக்கிறதுனால மரியாதா மாத்திரம் அவரோதம்னா பேலஸ்ன்னு அர்த்தம் அவரோத வியாபாரக அதவா கிம்மிதி ஜராம் உபலபேயம் நான் வந்து வைஷுடை உபலபனம்ங்கிறது சென்சுரி வைஷுடை பழி சொல்றது என்னுடைய ம். வயசான தன்மையை நான் ஏன் பழி சொல்லணும் யதா சர்வ அந்தఃபுரிகாணாம் அயமேவ வியாவகாரிகோ வேஷக சேஷ்டாச்ச ஸோ இந்த அந்தப்புறத்துல இருக்கிறவாளுடைய விவகாரமும் வேஷமும் சேஷ்டையும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான் என்ன அப்படின்னா ததாகி படிங்கோ न न उच्चैः सति अपि चक्षुषी ईक्षितुम् अलं श्रुत्वा अपि न आकर्णितम् शक्तेन अपि अधिकार इति अधिकृता यष्टिः समालम्ब्यते சமாலம்பிதா இல்லையா समालम्ब्यते சமாலம்பியதே வா இதுல அப்படி இருக்கு இங்க சமாலம்பிதா सर्वत्र स्खलितेषु दत्त मनसा जातं तथा न उद्धृतम् न उद्धृतम् सेवा स्वीकृत जीवितस्य न उद्धतम् न उद्धतम् ओके करेक्ट न उद्धतम् सेवा स्वीकृत जीवितस्य जरसा किं नाम यत् मे कृतम् ஆமா சோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா நீச்சைஹி சக்ஷுஷி சத்யபி உச்சைஹி ஈக்ஷித்தும் அலம் அதாவது கண்ணு இருந்த பொழுதிலும் கூட நான் வந்து உச்சைஹி ஈக்ஷித்தும் அலம் வி ஆர் நாட் அலவுட் டு கண்ணை மேல தூக்கி பாக்குறதுக்கு எங்களுக்கு அலவுட் இது கிடையாது வி ஆர் நாட் அலவுட் டு சக்ஷுஷ திறந்து பாக்குறதுக்கு அலவுட் இல்லை ஏன் அப்படின்னா நாங்க கீழே தான் கண்ணை வச்சுக்கணும் ஏன்னா நாங்க வந்து காவலாளிகள் ஒரு ராஜாவையோ ஒரு ராணியோ இல்லைன்னா அந்த போஸ்ட்ல இருக்கிறவா யாரையுமே நாங்க மேல கண் திறந்து பார்க்கணும் அவ என்ன சொல்றாங்கிறத தலை குனிஞ்சுதான் கேட்டுக்கணும் சோ அதனால சத்யபி சக்ஷுஷி சோ சக்ஷுஷி ரெண்டு கண்ணு இருந்த பொழுதிலும் கூட உச்சைஹி ஈக்ஷித்தும் அலம் மேல் நோக்கி பாக்குறதுங்கிறது இல்ல அதுக்கப்புறம் ஸ்ருத்வாபி ந ஆகர்ணிதம் காது கேட்டா கூட அதை வந்து நாங்க வந்து அவ என்ன பேசுறாங்கிறத கேட்டுக்க கூடாது வி ஹாவ் டு பி அதாவது பிரசன்ஸ் இருக்கணுமே தவிர நம்மளோட 5 புலனும் அங்க வேலை செய்யக்கூடாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சக்தேனாபி அதிகாரக இது அதிகிருதா எஷ்டிஹி சமாலம்பிதா சக்தேனாபி எனக்கு வந்து நானா நிக்கிறதுக்கு சக்தி இருக்கு சக்தேனாபி அதிகாரக இது அதிகிருதா எஷ்டிஹி சமாலம் எஷ்டிஹினா கட்டைன்னு அர்த்தம் இந்த கையில வச்சுட்டு இருக்கிற வேத்திர எஷ்டின்னு சொல்லுவா அந்த வேத்திர எஷ்டி சமாலம்பிதா அந்த வேத்திர எஷ்டி யார் வச்சுப்பா வயசானவா முடியாதவா வச்சுப்பா பட் நாங்க சக்தேனாபி இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் தட் சக்தி என்னால முடியுங்கிற பொழுதிலும் அதிகாரகா இது அதிகிருதா சோ வந்து இதுதான் அந்த கஞ்சுகி வச்சுக்கணும் அப்படிங்கறதுனால என்ன அப்படின்னா அந்த எஷ்டியும் பிடிக்கப்பட்டது அந்த எஷ்டியானது அந்த கஞ்சுக்கிகள் டெஃபினட்டா கையில வச்சுக்கணுங்கிறதுனால சமாலம்பிதா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ததா சர்வத்திர ஸ்கலிதேஷு தத்த மனசா உத்ததம் ந ஜாத்தம் ஸோ சேவாந்தீகிருத ஜீவிதஸ்ய மே எது ஜரசா கிம் நாம கிருதம் ஸோ என்ன அப்படின்னா ததா சர்வத்திர ஸ்கலிதேஷு எங்கேயும் எங்கேயாவது தடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சரியா சமபாகமாக இருந்த பொழுதிலும் கூட கையில வந்து என்ன அப்படின்னு நான் வந்து ஒரு தியானத்தோட நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி தான் போடணும் சர்வேஷு ஸ்கலிதேஷு தத்த மனசா ஜாத்தம் மயான உத்ததம் ஸோ வந்து ஒரு ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி தான் போனோம் அதனாலேயே என்ன அப்படின்னா எனக்கிட்ட வந்து ஒரு ஔத்தத்தியம் உத்தத்தம்னாலே கர்வம் ஒரு அகங்காரம் அந்த உத்ததம் ந ஜாத்தம் யாத்தம் நீங்க இருக்கு மயான ஜாத்தம் சரியா அதுக்கப்புறம் சேவா ஸ்வீகிருத ஜீவிதஸ்ய ஜரசா கிம் நாம எத்மே கிருதம் சோ சேவா ஸ்வீகிருத ஜீவிதஸ்ய சேவையை எடுத்துக்கொண்டிருக்கின்ற எனக்கு சும்மா ஐ கேனாட் பிளேம் த மை ஓல்ட் ஏஜ் புரியுறதா நான் எங்க இருந்தா கூட ஐ கேனாட் ரைஸ் மை ஐஸ் and see somebody. I cannot keep my ears open and listen to what they talk. And சமமா இருந்த இடத்துலயும் நான் வந்து எஷ்டிய பிடிச்சுட்டு தான் போகணும் அண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணின்னு தான் இருக்கணும்
உத்தத ஸ்வபாவம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்வேவா ஸ்வீகிருத ஜீவிதஸ்ய, சேவையை எடுத்துக்கொண்ட இந்த வாழ்க்கையை இருக்கிற எனக்கு ஜரசா கிண்ணாம என்மே கிருத்தம். அதாவது ஐ கேனாட் பிளேம் ஆன் மை ஓல்டேஜ். ஏன் அப்படின்னா ஓல்டேஜ் கண்ணு தெரியாது, காது சரியா கேட்காது, அப்புறம் வந்து எஷ்டி இல்லாம பிடி இல்லாம நிக்க முடியாது. அண்ட் சமமான விற்த்தியில கூட தத்த மனசா போகணும், கான்சென்ட்ரேட் பண்ணி போகணும், திமிரா இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து எனக்கு ஓல்டேஜ்ல வந்துடுறது. நான் எங்க இருந்தா கூட, என் கண்ணு நன்னா வேலை செஞ்சா கூட, காது நன்னா கேட்டா கூட, நான் நன்னா எஷ்டி இல்லாம நிக்க முடிகின்ற தருணத்துல கூட அதெல்லாம் இல்லாம நான் இருக்கக்கூடாது. புரியுறதா? பிகாஸ் நான் ஏன் அப்படின்னா சேவா சேவா அதாவது சேவா தர்ம பரமககனோ யோகினாமபி அகம்யா அப்படின்னு ஒரு இது இருக்கு. சேவா தர்மம் அப்படிங்கிறது என்னன்னா பரமககனம், அது ரொம்ப ஒரு டீப்பானது. என்ன யோகிகளுக்கு கூட அந்த சேவா தர்மம் பண்றது, ஏன்னா மௌனான் மூகः, வாயை மூடின்னு இருந்தானா அவனை வந்து ஊமன்றுவா. நிறைய பேசுனா பிரவச்சனப்பட்டு, ஜாஸ்தி பேசினா ரொம்ப பேசுறான்ப்பா அப்படிங்கிறா. பக்கத்துல வந்து நின்றா திமிருங்கிறா. தூரம்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றானே, ரொம்ப இன்ட்ரோவர்ட் அவன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ இந்த மாதிரி சேவையில ஈடுபட்டு இருக்கிறவாளுக்கு நின்னா குத்தம் உட்கார்ந்தா தப்பு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தருணத்துல என் கண்ணு வந்து இப்போ என்னோட ஏஜ்னால போனா கூட, ஏஜ் எங்கா இருக்கும்போது கூட நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா சக்ஷு பார்த்தா கூட நான் கீழே தான் பார்க்கணும், காது கேட்டா கூட ரெண்டு காதையும் மூடின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு நானே சக்தேனாப்பி, எனக்கு சக்தி இருந்தா கூட எஷ்டி இல்லாம நான் நிக்கப்படாது. ஏன்னா ஒரு கஞ்சுக்கிக்கு கையில எஷ்டி வேணும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது சேவா ஸ்வீகிருத ஜீவிதஸ்ய ஜரசா கிண்ணாம என்மே கிருத்தம். சோ வந்து சும்மா நான் வந்து பாவம் அந்த ஜரசு மேல பழிய போடப்படாதோணும் அப்படின்னு யா, என்ன சொல்றேன்? ஆமா ஆமா. அதாவது இங்க வந்து விசேஷோக்தி காரண சத்வே அப்படி காரியாபாவ இல்லையா, அந்த காவியலிங்கமும் இருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே, சரி படிக்கட்டா? ஆமா, அப்புறம் படிங்க. परिक्रम्य दृष्ट्वा आकाशे विहङ्गिके अपि श्वश्रुजन पादवन्दनं कृत्वा प्रतिनिवृत्ता भानुमति. ஆமா. சோ வந்து இந்த ஆகாஷேனா ஆகாசபாஷிதம்னு அர்த்தம். அதாவது இந்த கேரக்டர் வில் நாட் பி சீன் இன் தி ஸ்டேஜ், வெறும் அந்த சப்தம் மாத்திரம் வரும், அதுக்குதான் ஆகாசபாஷிதம்னு பேரு. ஆமா, அதாவது 8 விதமான ரூபகம் இருக்கு. அதுல வந்து பாணன்னு ஒரு டைப் ஆஃப் ரூபகம். ரூபகம்னா இந்த இந்த திருஷ்ய காவியத்துக்கு ரூபகம்னு பேரு. அந்த ரூபகத்துக்குள்ளதான் இந்த நாடகம் பிரகரணம் எல்லாம் வருது, சரியா? இதுல பானகான்னு ஒரு டைப் ஆஃப் ரூபகம் இருக்கு. அதுல என்ன ஒன் ஆக்ட் பிளே, ஒரே ஒரு கேரக்டர் தான் அந்த டிராமா போல இருக்கும், அதுவா பேசிட்டு இருக்கோம். ஓ நீங்க அப்படி சொல்றேடா அப்படின்னு தானா இந்த ஆகாச பாஷிதம் பேசி பேசி பண்ணிக்கும். அந்த மாதிரி இங்க பரிக்கிரமிய திருஷ்டுவா, சுத்திட்டு பார்த்துட்டு ஆகாசத்துல ஹே விஹங்கிகே, விஹங்கிகாங்கிறது ஒரு சேட்டியோட பேரு, சரியா? கௌரவாளனோட சேட்டி வேலைக்காரி. அந்த விஹங்கிகே சம்போதனம் கூப்பிடுறார். அப்படி ஸ்வஸ்ரூஜன பாதவந்தனம் கிருத்வா பிரதிநிவத்தா பானுமதி அப்படின்னு கேக்குறார். அபின்னு போட்டாலே கேள்வி, அபிய முதல்ல போட்டாலே கொஸ்டின் அர்த்தம். ஸ்வஸ்ரு ஜனானாம் பாதஸ்ய பாதயோகோ வந்தனம். ஸ்வஸ்ரு ஜனாக அப்படின்னா இன்லாஸ், அவளுடைய பாதயோகோ வந்தனம் கிருத்வா, அவளுடைய பாதங்களுக்கு பாதாபியாம் எல்லாரும் இருக்காளோ வந்தனம் கிருத்வா, வந்தனத்தை செஞ்சுட்டு பானுமதி கிம் பிரதிநிவத்தா, திரும்பி வந்துட்டாளா அப்படின்னு கேக்குறான். கர்ணம் தத்துவா, காதை இப்படி கேட்டுன்னுட்டு படிங்க. कर्णं दत्वा किं कथयसि आर्य, एषा भानुमती देवी पत्युः समरविजय आशंसया निर्वित गुरुदेव निर्वर्तित गुरुदेव निर्वर्तित கொஞ்சம் இதுவாயிடுது, निर्वर्तित गुरुदेव पाद वन्दन वन्दनः अद्य प्रभृति आरब्ध नियमा देवगृहे बालोद्याने तिष्ठिता इति. திஷ்டதி இதி, திஷ்டதி இதி. கிம் கதயசி என்ன சொல்ற, அதாவது அவளோட ரிப்ளையை இவரே சொல்றார். கிம் கதயசி என்ன சொல்ற, ஆரிய ஏஷா பானுமதி தேவி, இந்த தேவி பானுமதியானவள் பத்யுஹு ஹஸ்பண்டனுடைய சமர விஜய ஆசம்சையா, சமரம்னா போர்க்களம் யுத்தம், சமரே விஜய சமரத்தினுடைய சமரே விஜய விஜயஸ்ய ஆசம்சா தயா,
வெற்றிக்கு உண்டாக வேணுங்கிற ஆசம்சான ஆசை, ஆசையினால நிர்வர்த்தித குருதேவ பாதவந்தன அத்ய பிரபிருதி ஆரப்த நியமாக. ஸோ வந்து நிர்வர்த்திதா குருதேவ குருஹு தேவ அஹ், அஹ், குரு குரு குரோஹோ தேவயோஹோ பாதானாம் வந்தனம். சரியா? ம், So, அந்த யைஹி யயா சா அப்படின்னு ம், குரு பாத நிர்வர்த்தித குரு தேவ பாத வந்தனா அப்படிங்கிறது பானுமதிக்கு அட்ஜெக்டிவா போறது. ம், சரியா? ம், ம், So, பாதயோஹோ வந்தனம் பாத வந்தனம் ம், குருஷ்ச தேவஸ்ச குருதேவோ. சரியா? குருதேவயோகோ பாதவந்தனம் குருதேவ பாதவந்தனம் தனியா போட்டுக்கோங்க. நிர்வர்த்திதா குருதேவ பாதவந்தனம் யயா சா ஆர் நிர்வர்த்திதம் வந்தனம்ங்கிறது நபும்சகலிங்கம். சோ நிர்வர்த்திதம் குருதேவ பாதவந்தனம் யயா சா நிர்வர்த்தித குருதேவ பாதவந்தனா சா இவோ பானுமதி அத்ய பிரபிருத்தி இன்று ஆரம்பித்து ஆரப்த நியமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நியமத்தோட ஏதோ ஒரு இத கடைப்பிடிக்கிறா ஃபார் த ஃபார் துரியோதனா டு பிகம் விக்டோரியஸ் இன் திஸ் வார். அவன் ஏதோ ஒண்ணு பண்றான்னு வச்சுக்கோங்க. பால உத்தியானே திஷ்டதி, அவ வந்து அங்க இருக்கிற பால உத்தியானத்துல நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றியா அப்படின்னு அவளுடைய அந்த விஹங்கிகாவோட வார்த்தைய இவர் வந்து வேர்ட்ஸை இவர் சொல்றார். புரியுதா? அதுக்கப்புறம் तद्भद्रे गच्छ त्वम् अमात्य व्यापाराय துவம் ஆத்ம त्वम् आत्य வியாபாராய त्वम् आत्मव्यापाराय கச்ச. यावदहम् अप्यस् अप्यत्रस्तां देवीं महाराजस्य निवेदयामिति ஆமா, தத் பத்ரே, பத்ரேனா மங்களத்து மங்களகாரிணின்னு அர்த்தம், கல்யாணின்னு அர்த்தம். ஹே கல்யாணி கச்ச, துவம் கச்ச, நீ போ. ஆத்ம வியாபாராய கச்ச, உன் வேலையை பார்த்து நீ போ. யாவது இந்த மீன் வயல் அகமபி நானும் கூட அத்ரஸ்தாம் அப்படின்னா அத்ரே ஸ்திதா அத்ரஸ்தா அத்ரஸ்தாம் தேவீம், தேவீம்க்கு அட்ஜெக்டிவா போறது. சரியா? அத்ரஸ்திதா அத்ரஸ்தா அத்தாம் அத்ரஸ்தாம் தேவீம் மகாராஜஸ்ய நிவேதயாமி. சோ நான் ராஜா கிட்ட போய் சொல்லிடுறேன். பட் பானுமதி வந்து இந்த பால உத்தியானத்துல இருக்காங்கிறத சொல்லிடுறேன். நிவேதயாமினா தெரிவிச்சு விடுறேன்னு அர்த்தம். சரியா? அப்புறம் பரிக்கிரம். परिक्रम्य साधु पतिव्रते साधु ஆஹ் स्त्री स्त्री भावः अपि वर्तमाना वरं भवति ஸ்ரீ न பாவேபி வர்த்தமானா இல்லையா? स्त्री भावे अपि वर्तमाना वरं भवति न पुनर्महाराजः சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்திரீ பாவே அப்படி வர்த்தமானா வரம் பவதி ந புனர் மகாராஜா. சோ வந்து நீ என்ன பண்ற அப்படின்னா மகாராஜஸ்ய அதாவது பதிவிரதே சாது ஸ்திரீ பாவே அப்படி வர்த்தமானா, நீ வந்து அவ்வளோ மோசம் இல்லை. என்ன அப்படின்னா ஆஹ் நீ வந்து என்ன அப்படின்னா ஆஹ் பதிவிரத பதிவிரதையா இருந்துண்டு தன்ய ஆஹ் நீ வந்து ஸ்திரீயா இருந்துன்னு நல்லவளா இருக்க. ஆனா ராஜா அவ்வளவு நல்லவர் இல்ல அப்படின்னு சொல்றோம். புரியுதா? சாது பதிவிரதே சாது ஸ்திரீபாவே அபி வர்த்தமானா, ஸ்ரீபாவத்தில் வர்த்தமானா அபி வரம் பவதி, நீ பரவாயில்ல. புனர் புனர் மகாராஜா, அவர் வந்து வரன் இல்ல, அவர் நிறைய தப்பு பண்றார் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா படிங்கோ. यः अयम् उद्यतेषु बलवत्सु अथवा किं बलवत्सु वासुदेव सहायेषु पाण्डुपुत्रे புத்திரேஷு அரிஷு पाण्डुपुत्रेषु அரிஷு वरिषु அரிஷு अद्याप्यन्तः ம் पुर पुरविहार सुख सुखम् अनुभवति ஆமா, இங்க வருங்க. யஹ அயம் ம் உத்யதேஷு. ம் சரியா? ம் பலவத்சு ம் அதவா ம் கிம் கிம் பலவத்சு. ஆ பலவத்சு இந்த இடத்துல அபலவத்சுன்னு போட்டிருக்கு. எதுவா இருந்தாலும் ஓகே. ஓகே அபலவத்சுவா ஆ வாசுதேவ சகாயேஷு பாண்டுபுத்திரேஷு ம் ஹரிஷு ம் அத்யாபி ம் அந்தப்புர விஹார சுகம் அனுபவதி. ம் இப்ப என்ன மாதிரி ஒரு ஆளு இந்த துரியோதனன் ம் என்ன அப்படின்னா ம் இங்க வந்து எதிரிங்கிறவன் என்ன அப்படின்னா பலத்தோட இருக்கான். என்ன அப்படின்னா இந்த மாதிரி பலத்தோட இருக்கின்ற சத்ருக்களை அஹ், தன் தலைமையில அவ எனி எனி டைம் டு அட்டாக். புரியுறதா? அந்த ஆ மாதிரி இருக்கின்ற சத்ருக்கள். அது மாத்திரம் இல்ல,
அவளுக்கு யார் சகாயபூதமா இருக்கான்? சாக்ஷாத் வாசுதேவன். வாசுதேவः சகாயः ஏஷாம் தே தேஷு. யாருக்கு வாசுதேவன் சகாயமா அப்படி இருக்கின்ற பாண்டுபுத்திரேஷு அரிஷு, அரிஷுனா எதிரிகளாக இருக்கின்ற அவர்களிடத்தில், அவர்கள் அவ்வாறு இருக்கின்ற சத்சு சதிசப்தமி அந்த தருணத்தில் அத்தியாபி இன்னைக்கு கூட அந்தப்புர விஹார சுகம் அனுபவ. அந்தப்புறத்துல வந்து ஸ்திரீய பார்க்கணும்னு நினைக்கிறானே, இவன் என்ன மாதிரி ஒரு மடையன். புரியுறதா? வாசல்ல தீ இது பண்ணிட்டு இருக்க, இருங்கோ கொஞ்சம் சாப்பிட்டு வரேன் நான் சொல்லுவான் அவன். இல்ல இல்ல, அந்த மாதிரி யோயம் உத்தியதேஷு பலவத்சு அபலவத்சு வா. அவ வந்து பலமாக இருக்கிறவாளா இருக்கலாம், அபலகா அப்படின்னா பலரஹிதாகவா இருக்கலாம். எது வேணா இருந்துட்டு போகணும். ஆத்து வாசல்ல சத்ரு நிக்கிறான் ஒண்ணு. இன்னொன்னு என்ன? வாசுதேவ சகாயேஷ், இது ஒண்ணு போருமே. வாசுதேவ சாட்சாத் கிருஷ்ணர் பகவானே அவளுக்கு சகாயபூதமா நின்றுட்டு இருக்கான். அந்த மாதிரி சகாயபூதேஷு பாண்டுபுத்திரேஷு சத்சு, இந்த அரிஷு சத்சு, அந்த பாண்டபுத்திரர்கள் எதிரியாக இருக்கின்ற அந்த தருணத்தில் அத்யாபி, இந்த இடத்துல நீங்க பிரிக்கும் போது கரெக்டா பிரிக்கணும். பாண்டுபுத்திரேஷு அரிஷு எண் சந்தி யாருது அங்க? ராதா மேடம். அதான் பாத்துட்டு அரிஷு இருக்கேன். அரிஷு பிளஸ் அத்யாபி, அரிஷு பிளஸ் அத்யாபிங்கிறது எண் சந்தி உங்களுக்கு. ஓகே. அரிஷு அத்யாபி இப்பவும் கூட அந்த புற விஹார சுகம், அந்த புரே அந்த புரஸ்ய அந்த புரே புற விஹாரே சுகம், அந்த அந்த புறத்துல விஹாரம் பண்றதுல சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கானே இந்த ராஜா, இவன் எப்பேற்பட்ட ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிறான். புரியுறதா? அப்புறம் विचिन्त्य इदम् अपरं यथा यथा ततं स्वामिनः चेष्टितम् அயதாயத்தம் மேடம், அயதாயத்தம் இல்லையா? अयतायतम् அது இதம் अपरम् अयतायतं स्वामिनः चेष्टितम्. இதம் அபரம் அயதாயத்தம். ஒண்ணு, வீட்டு வாசல்ல சத்ரு இருக்கான். அந்த சத்ரு வந்து சும்மா இல்ல, வாசுதேவ பகவானையே சகாயமா வச்சுட்டு இருக்கிற ஒரு சத்ரு இருக்கும்போது அந்தப்புற விகாரம் பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு தப்பு. இன்னொன்னு விசிந்திய யோசிச்சுட்டு, இதம் அபரம் அயதாயத்தம்னா அனுச்சிதம்னு அர்த்தம். சரியா? இன்னொன்னு அனுச்சிதம் வந்து சுவாமினக சேஷ்டிதம், இவனால் பண்ணப்பட்டது. சுவாமினகங்கிறது இங்க துரியோதனனுக்கு போறது. சேஷ்டிதம் குதஹ, என்ன பண்ணா அப்படின்னா படிங்க. आशस्त्र ग्रहणात् अकुण्ठपरशोः तस्य अपि जेता मुनेः तापाय अस्य न पाण्डुसूनुभिः अयं भीष्मः शरैः शायितः। प्रौढाः अनेके धनुर्धराः विजयश्रान्तस्य च एकाकिना बालस्य अयम् अरातिलूनधनुषः अरातिलूनधनुषः प्रीतः अभिमन्योः वधात्. சோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, சாக்ஷாத் அந்த பரசுராமரையே வெற்றி கொண்ட அந்த பீஷ்மர் வந்து இவன் தாத்தா. அந்த பீஷ்மர் வந்து ஷரைஹி சாயிதா, ஷரத்தினால ஒரு படுக்கையை உண்டாக்கப்பட்டார். ஷரப்படுக்கையில தானே, அம்பு படுக்கையில தானே பீஷ்மர் வந்து படுத்துட்டு இருக்கார். சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, பிரௌட அநேக தனுர்தர அரி விஜய ஸ்ராந்தஸ்ய ச ஏகாக்கினக பாலஸ்ய, அந்த பாலஸ்யாக்கு அட்ஜெக்டிவா போறது. ஏகாக்கினகங்கிறது ஷஷ்டி. சரியா? கீ கினௌ கினஹா, ஏகாக்கினஹா அப்படிங்கிறது சஷ்டி ஏகவச்சனம். சோ வந்து என்ன அப்படின்னா, பிரௌட ரொம்ப முதிர்ந்த நிறைய தனுர்தராக, தனுஷ வச்சுட்டு இருக்கிற வீரர்கள், அந்த தனுர்தராக வேவ அரி எதிரிகள், அந்த அரி விஜய சாந்தஸ்ய, அந்த அந்த பெரிய பெரிய வாரியர்ஸ் எல்லாம் அவளோட சண்டை போட்டு டயர்டா போயிட்டான். ஏகாக்கினக சாந்தஸ்ய ஏகாக்கினக பாலஸ்ய, குழந்தை யாரு? அபிமன்யு. மேலும் அவனுக்கு என்ன அப்படின்னா, பாலஸ்ய அயம் அராதி லூன தனுஷக, அராத்தினா அந்த எதிரிகளினால் உடைக்கப்பட்ட தனுஷோட இருக்கான். he doesn't have any weapon to fight. அவனை அப்படிப்பட்ட அபிமன்யோகோ அதாவது பிரீத்தக, இவன் அந்த குழந்தைய போட்டு தள்ளிட்ட கொன்னுனதுக்கு அப்புறம் இவன் சந்தோஷப்படுறானே, தப்பு இல்லையோ அது அப்படின்னு சொல்றான். இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். சரியா? வேர்டு பை வேர்டு பார்க்கலாம். ஆ சஸ்திர கிரகணாத்து அகுண்ட பரசோகோ தஸ்ய முனேஹே அபி. ஸோ முனிக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஆசஸ்திர கிரகணாத்து அப்படின்னா, ஆசஸ்திர கிரகண சஸ்திர கிரகண சமயாத்து அகுண்ட பரசோகோ, எந்த டைம்ல அவர் வந்து சஸ்திரத்தை உபயோகிக்க ஆரம்பிச்சாரோ, யாரு? பரசுராமர். அந்த தருணத்திலிருந்து
புரியுறதா? ஹா இமாலயாத்து அப்படின்னா இமாலயத்திலேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம், இமாலய பர்யந்தம்னு சொல்லலாம் இல்லையா? சோ இங்க வந்து ஆசஸ்திர கிரகணாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது சஸ்திர கிரகண சமயாத்து அகுண்ட பரசோகோ அமோகா பரசுகு சஸ்திர விசேஷ. யாருனுடைய ஒரு பரசுனா கோடாலி, ஆக்ஸ். அது வந்து என்ன அகுண்டம், சோ குண்டிதம், அதை யாரும் பிளந்ததே கிடையாது. அப்படி இருக்கின்ற அகுண்டக பரசுகு யஸ்ய சக அகுண்ட பரசோகோ தஸ்ய பரசோகோங்கிறது முனேகே ஷஷ்டிக்கு ஷஷ்டி விபக்தி. தஸ்ய முனேகே ஜேதா, அந்த முனிவரை வெற்றி கொண்டவர் யாருன்னா இந்த பீஷ்மகா. பீஷ்மகாக்கு இது அட்ஜெக்டிவா போறது, புரியுறதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. ஜேதாங்கிறது பீஷ்மகாக்கு போறது. அந்த ஜேதார முனேகே ஜேதா பீஷ்மகா. எப்படிப்பட்ட முனேகே? தஸ்யாபி முனேகே ஜேதா. எப்படி தஸ்யாபி? அகுண்ட பரசோகோ தஸ்யாபி முனேகே ஜேதா பீஷ்மகா. எந்த எப்படிப்பட்ட அகுண்ட பரசோகோ அப்படின்னா சஸ்திர கிரகணாத்து அகுண்ட பரசோகோ. சஸ்திரத்தை எடுத்துட்ட டைம்ல இருந்து யாருனுடைய ஒரு பரசுவானது, அந்த கோடாடி ஆக்ஸ் ஆனது குண்டித்தமா ஆகலையோ, அதனுடைய ஷார்ப்னஸை இழக்கலையோ, அப்படிப்பட்ட முனேகே பரசுராமஸ்ய ஜேதா சக பீஷ்மக. என்ன அப்படின்னா தாபாய அஸ்யன பாண்டுசூனுபிஹி அயம் பீஷ்மஹ ஷரைஹி ஷாயிதஹ. சோ வந்து என்ன 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 ஆக்கப்பட்டார் அந்த பீஷ்மஹா அப்படின்னா, அயம் பீஷ்மஹ பாண்டுசுதைஹி ஷரைஹி ஷாயிதஹ. அந்த பாண்டு சூனுபிஹி அப்படின்னா பிள்ளைகளால, பாண்டவனுடைய புத்திரர்களினால், ஷரைஹி ஷரப்படுக்கையினால், ஷாயிதக படுக்கையாக்கப்பட்டது. சரங்களினால் ஒரு படுக்க பண்ணப்பட்ட அதுல ஷாயிதாக சக பீஷ்மகா. தத்து அஸ்ய தாபாயன்ன, இவனுக்கு அது வருத்தத்தையே உண்டாக்கலையா அப்படின்னு கேக்குறான். சாக்ஷாத் தாத்தா, சரியா? எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ஒரு சஸ்திரத்தை என்னைக்கு எழுந்தினாரோ அன்னிலேந்து அந்த பரசுராமர் தன்னுடைய கோடாலி மொக்கையாகாம பார்த்துட்டு இருக்கிற அந்த பரசுராமரை வின் பண்ண இந்த பீஷ்மரானவர் இந்த பாண்டவசூனுபிகி ஷரைஹி ஷாயிதா அஸ்ய துரியோதனஸ்ய தது தாபாயன. அவனுக்கு ஒரு வருத்தத்தையே கொடுக்கலையா? எவ்வளவு அழகா ஒரு கஞ்சுகியினுடைய வருத்தம் பாருங்க. சாதாரண ஒரு கேரக்டர் தான் அது, அது பெரிய ஒரு இது இல்லை. ஆனா நீங்க எந்த டிராமாவை எடுத்துக்கோங்க, இந்த ராஜபரமா இருக்கிற டிராமா, இப்போ வந்து நீங்க மிர்ச்சகட்டிங்கம்லாம் உங்களுக்கு வந்து சோசியல் டிராமா, அதுல கஞ்சுகி பாத்திரம்லாம் வராது. நீங்க சாகுந்தலம் எடுத்துக்கோங்க, முத்ரா ராட்சசம் எடுத்துக்கோங்க, இப்ப வேணி சம்ஹாரம், உத்தரராமச்சரித்தம், அந்த ராஜா பேஸ் பண்ணி வர கதைகள் எல்லாத்துலயும் இந்த கஞ்சுகிங்கிற ஒரு பாத்திரம் வசத்தியான ஒரு பாத்திரம், ரொம்ப நன்னா. மாளவிகாக்னிமித்திரத்திலயும் இருக்கு. மாளவிகாக்னிமித்திரம். சோ அந்த மாதிரி அந்த பாத்திரம் மூலமா வர வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப வசத்தியா இருக்கும். சோ அது இவனுக்கு தாபத்தை கொடுக்கலையா? அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, கிந்து தஸ்ய அஸ்ய தாபாயன்ன, அது அவனுக்கு தாபத்துக்கு இல்ல. கிந்து அவன் எதை கொண்டாடிட்டு இருக்கான் தெரியுமோனோ, பிரௌಢ அநேக தனுர்தர ஆரி விஜய ஸ்ராந்தஸ்ய ஏகாகினः பாலஸ்ய ச அபிமன்யோः வதாத் பிரீதः அஸ்தி. புரியுறதா? சக என்ன பண்றான் அப்படின்னா, பிரீதக, பிரீத்தகாங்கிறது இங்க இருக்கு வர்பு. சோ பிரீத்தகா அஸ்தி, என்ன எதை கஸ்மாத் பிரீத்தகா அபிமன்யோஹோ வதாத்து பிரீத்தகா. அவன் அபிமன்யுனுடைய வதத்தினால பிரீத்தகா. அந்த அபிமன்யோஹோ இருக்கு பாருங்க, அபிமன்யு குரோஹோ மாதிரி அபிமன்யோஹோ ஷஷ்டி. இது சஷ்டி விபக்தியில வருது, அத்தனையும் இந்த அபிமன்யுக்கும் அட்ஜெக்டிவா வருது. புரியுறதா? பிரௌಢ அநேக தனுர்தர அரி விஜய ஸ்ராந்தஸ்ய. சோ பிரௌடானாம் அநேக தனுர்தராணாம் அரீணாம் விஜயேன ஸ்ராந்தः யஸ்ய சக சாந்தக ஏன சக. ஸ்ராந்தமடையப்பட்டது யாராலேயோ அவன். அப்படிப்பட்ட பிரௌடாக அப்படின்னா மகாந்தகா, பிரௌடாக அநேகே ஏ தனுர்தராக தே ச அரயः தேஷாம் விஜயேன ஸ்ராந்தः தஸ்ய ஸ்ராந்தஸ்ய அபிமன்யோஹோ வதாத் பிரீதா. அந்த குழந்தை வந்து சும்மா டிங்கு டிங்குன்னு எடுத்துன்னு வந்து ரெண்டு அம்பை விட்டுட்டு செத்து போல, அங்க இருக்கிற அத்தனை பெரிய பெரிய வாரியர்ஸையும் கொன்னுப்ட்டு பாவம் டயர்டா போயிடுச்சு. அப்படிப்பட்ட அபிமன்யோஹோ வதாத் சக பிரீதா. யாரு? துரியோதனா. அதுக்கப்புறம் என்னன்னா, அபிமன்யு சும்மா அர்ஜுனன் யுதிஷ்டிரன் பீமன் எல்லாரோடையும் வரல, ஏகாகினா தனியா வரான்.
ஏகாக்கினஹ அபிமன்யோஹோ வதாத் பிரீதः. சரியா? அப்புறம் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, பாலஸ்ய அபிமன்யோஹோ, குழந்தை அவன் இல்லையா? அந்த பாலஸ்ய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் ஃபுட்பால் ஆட ஒரு குழந்தை போச்சுன்னா அது பாலக தானே. ஒரு 16 வயசு குழந்தை வந்து ஐபிஎல் ஆடுறது இந்தியாவுக்கு, எல்லாம் T20ல ஆடுறது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா தானே எல்லாரும் பேசுவா. அந்த மாதிரி பாலஸ்ய அபிமன்யோஹோ வதாத் பிரீதா. கஹ அயம், அயம்னா இந்த இடத்துல துரியோதனஹ. துரியோதன. பாலஸ்ய அயம் அராதி லூன தனுஷா. அராத்தினா எதிரிகள். அந்த எதிரிகளினுடைய அராதே அராதேஹே லூனஹ தனுஷா யஸ்ய சஹ. உடைக்கப்பட்ட தனுசு யாரோடதோ அவன். அப்படிப்பட்ட அபிமன்யோகோ வதாத்து அயம் துரியோதனः பிரீதா. எப்படிப்பட்டவன் தான் இவன். இவன் வந்து he is not worried about the loss that he has faced. நான் நீங்க பீஷ்ம விஜயம்னு லக்ஷ்மண சூரி எழுதியிருக்கார். பீஷ்மஸ்ய வரதஸ்தேமான்னுட்டு ஒரு பிரவேசால ஒரு பாடம் வருது. என்னமா ஏட்டிக்கு போட்டி பேசுவார். அந்த அம்பாவை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறார் பரசுராமன். நீ தான் அவளை தூக்கிட்டு வந்த, நீ தான் வந்து அவளுக்கு இது அப்படிங்கிறார். முடியாதுங்கிறார். என்னுடைய குரு, நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஹிஸ்டரி வந்து என்னை பத்தி குரு துரோகின்னு பேசட்டும், குருவை எதிர்த்து பேசினவன் சொல்லட்டும், சொல்லிட்டு போட்டோம். ஆனா விரதபங்கம் பரமாட்டேன். நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் அ விரதம் ஆஃப் பீயிங் அ ஃபாலோயிங் செலிபசி. பிரம்மச்சரியம் என் லைஃப் பூரா நான் இருப்பேன், பிரம்மச்சாரியா இருப்பேன், பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பேன்னு the oath that I have taken, I will not sacrifice the oath for anybody, for the sake of anyone, even for the sake of my குருங்கிறான். அப்படிப்பட்ட அந்த பீஷ்மர் அவர் வந்து இன்னைக்கு வந்து அதுவும் தாத்தா இவனுக்கு ஷரைஹி ஷாயிதா சரங்க பாண்டு சூனைஹி சூனிபிஹி ஷரைஹி ஷாயிதா அஸ்ய தாபாய தத்துன பவதி. இவனுக்கு ஒரு தாபத்தை அது கொடுக்கலையா அப்படிங்க. என்ன இருக்குல்ல ஸ்லோகம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்றேன்? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, அதான் சொல்ற மாதிரி சின்ன கேரக்டர், பட் எவ்வளவு நல்லா. இங்க வந்து விபாவனான்னு ஒரு அலங்காரம். அபிமன்யோஹோ, அந்த அபிமன்யுனுடைய டெத்துல வந்து ஒரு துக்கம் இருந்தாலும் கூட, அந்த துக்கசிய ஹர்ஷ அபாவம் இருந்தா கூட அவன் ஒரு ஹர்ஷத்தை கொண்டு வந்துறான், ஹர்ஷ காரணத்தை கொண்டு வரான். அதனால இங்க விபாவனா. யா, நல்ல அழகான ஒரு ஸ்லோகம். ஆசஸ்திர கிரகணாத் அகுண்ட பரசோஹோ தஸ்யாபி ஜேதா முனேஹே தாபாய அஸ்ய ந பாண்டுசூனுபிஹி அயம் பீஷ்மஹ ஷரைஹி ஷாயிதः பிரௌಢ அநேக தனுர்தர அரிவிஜய ஸ்ராந்தஸ்ய ச ஏகாகினः பாலஸ்ய அயம் அராதி லூன தனுஷः பிரீதः அபிமன்யோஹோ வதாத். அதுக்கப்புறம் மேல சர்வதா தெய்வம் ந நஹ ஸ்வஸ்தி கரிஷ்யதி தத்யவதா தத்யவதா தத் யாவத் தத்யாவத் தத்யாவத் இது ஓகே தத்யாவத் அத்ரஸ்தாம் தேவி மகாராஜஸ்ய நிவேதயாமி இது நிஷ்கிராந்தः. சரி, சர்வதா, சர்வதானா சர்வதானா ஆல்வேஸ், சர்வதானா சர்வ பிரகாரேனன்னு அர்த்தம். பை ஆல் மீன்ஸ் தெய்வம் நக ஸ்வஸ்தி கரிஷ்யதி. தெய்வம்னா நம்மளுடைய ஃபேட், அது வந்து நமக்கு நன்மையை அளிக்கும். அவன் போட்ட சீடுக்கு அவன் அந்த மரத்தை அனுபவிப்பான் இல்லையா? இல்லையா? தத் யாவது இந்த மீன்வைல் அத்ரஸ்தாம் தேவீம் அத்ரே அத்ரஸ்திதா அத்ரஸ்தா தாம் அத்ரஸ்தாம் தேவீம் தேவியை மகாராஜஸ்ய நிவேதயாமி. I will go and inform about the presence of Devi here. இது நிஷ்கிராந்தः கிளம்பிட்டான். இது நிஷ்கம்பகः. சரியா? நிஷ்கம்பகங்கிறது இந்த இன்டர்லூடுன்னு சொல்லுவா. அதாவது டிராமால நீங்க பார்த்தேன்னா ஒரு கேரக்டர்னோட என்ட்ரி டபால்னு வரக்கூடாது. ஒரு பிரைமரியா இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் லோ இம்பார்ட்டண்டா லெஸ் இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ முன்னாடி நடந்த கதையை சொல்லியாச்சு. கதை சண்டை ஆரம்பிச்சு பீஷ்மர் அம்பு படைக்கல வந்தாச்சு, அவ்வளோ ஆயிடுத்து. 1 to 2. ஏன்னா 1ல வந்து நமக்கு சண்டை வேரி நாதம் தான் கேட்டது. இந்த 1ல இருந்து 2க்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வரும்பொழுது என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கதை சுருக்கத்தை நமக்கு அந்த ஆரம்பத்துல சொல்லிடுவான். This is the pattern in Sanskrit drama. Okay. ततः प्रविशति करेक्ट प्रविशति आसनस्था देवी भानुमति सखी चेटी च. आमा ततः प्रविशति आसनस्था, आसने स्थिता आसनस्था.
பிரவிசத்தின்னா ஆசனத்துல உட்காண்டே எப்படி உள்ள வர முடியும் அப்படின்னா, ஸ்டேஜ் அந்த லைட் போட்ட உடனே ஸ்டேஜ்ல சேர்ல உட்காந்துருக்கான்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. ஆசனஸ்தா தேவி பானுமதி சகி சேட்டி, சகி செட்டி அந்த சகி சேட்டி ரெண்டும் எல்லாம் நிக்கிறது. சகினா ஃப்ரெண்டு, சேட்டினா வேலைக்காரி. சரியா? அப்புறம் सखी भानुमति कस्मात् इदानीं त्वं स्वप्नदर्शनमात्रस्य कृते अभिमानिनो महाराज दुर्योधनस्य महिषी भूत्वा त्वं भूत्वा एवं विगलित धीरभाव अतिमात्रं सन्तप्यसे. ஆமா, சொப்பனத்துல வேறையோ பார்த்துட்டா பானுமதி. சோ வந்து கஸ்மாத்து இதானி, எதனால இப்போ துவம் ஸ்வப்ன தர்ஷன மாத்திரஸ்ய, சொப்பனத்துல பார்த்த காரணத்தினால, அபிமானினஹ மகாராஜ துரியோதனஸ்ய மகிஷி, அபிமானியோட ஒரு கர்வத்தோட இருக்கின்ற துரியோதனனுடைய மகிஷியா இருந்துண்டு, மகிஷி பூத்வா ஏவம் விகலித தீர பாவ அதிமாத்திரம் சந்தப்பியசே. விகலிதம்னா அப்படியே ரொம்ப நழுவப்பட்ட, ரொம்ப கலங்கிய தீர மனசோட நீ இருக்கியே அப்படின்னு கேக்குறான். எதையோ சொப்பனத்துல பார்த்துட்டு இவ்வளவு அதீரமா ஆயிட்டியே நீ அப்படின்னு சொல்றான். விகலித தீரம் அப்படின்னா நழுவப்பட்ட தைரியம். சரியா? என்ன சொல்றது, நெளிந்து போன, நொடிந்து போன தைரியம்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தீரபாவ அதிமாத்திரம் சந்தப்பியசை, இப்படி வந்து துக்கமா இருக்கியே அப்படின்னு கேக்குறா அந்த சகி. பட்டினி சோபனம் பணதி சுவதனா स्वप्नजनः किं न खलु प्रलयति. स्वपञ्जनः किं न खलु प्रलयति. சோ வந்து பட்டினி அப்படின்னா அந்த ராணிய கூப்பிடுறா. சுவதனாங்கிறது அந்த சகியோட பேரு. சுவதனா, பட்டினிங்கிறது உங்களுக்கு சம்போதனம். பட்டினி சுவதனா சோபனம் பணதி. இந்த சுவதனா இருக்கா பாரு சகி, அவன் கரெக்டா சொல்றா. ஸ்வபன் ஜனக, ஜனக ஸ்வபன்னு, ஸ்வபன்னு அதுங்கிறது சத்ரு பிரத்யம். கொண்டிருக்கிற ஜனங்கள் கிம்ன கலு பிரலபதி, என்னதான் வளர மாட்டான். சொப்பனத்துல காண்றதெல்லாம் நமக்கு நிஜமாயிடுமா? என்ன சொல்றேன்? சொப்பனத்துல எங்காத்து டேப்ல கங்கை ஜலம் வருதுன்னா அது சத்தியம் இல்லையே, சொப்பனத்தோட போயிடுவது, அவ்வளவுதானே. அந்த மாதிரி இல்லையா? அப்புறம் ஹஞ்சே ஏவம் ஏவம் நு இதம் கிந்து ஏஷ ஸ்வப்ன குஷல தர்சனம் மே பிரதிபாதி. திருப்பி படிங்கோ. அகுஷல தர்சனம், அகுஷல தர்சனம். ஹஞ்சே ஏவம் இதம் கின்னு அயம் ஸ்வப்னே அதிமாத்திரம் அகுஷல தர்ஷனோ மே பிரதிபாதி. என்னோட சொப்பனத்துல ரொம்ப ஜாஸ்தியான அகுஷலம் அப்படின்னா அமங்கலமான தர்ஷனம்ங்கிறது வருதே. I've dreamt something very bad. ஒரு ரொம்ப வஸ்ட் ட்ரீம் எதையோ ஒண்ணுதான் நான் கண்டுட்டேன், அமங்கலகரமான ஒரு சொப்பனம் கண்டுட்டேன் அப்படிங்கிறான். புரியுறதா? அப்புறம் புரிஞ்சது. சகி பிரிய சகி எத்யேவம் தத் கதய ஸ்வப்னம் ஏன ஆவாமபி பிரதிஷ்டாபயந்த்யோ தர்ம பிரசம்ஸ்யா தேவதானாம் சங்கீர்த்தனேன துர்வித பரிகிரஹேண ச பரிஹரிஷ்யாமஹ. சரி, ஓகே. எதி ஏவம் கதயது பிரிய சகி. சோ அப்படி இருந்தா சொல்லுமா பிரிய சகின்றது. இப்போ பானுமதியை பார்த்து இவ சொல்றா. ஏன ஆவாமபி பிரதிஷ்டாபயந்தியோ பிரதிஷ்டாபயந்தியோ பிரசம்சையா தேவகீர்த்தனேன பிரசம்சையா ச பரிஹரிஷ்யாவக. நம்மளும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்க ரெண்டு பேரும் தேவஸ்துதி அப்புறம் தேவநாம சங்கீர்த்தனம் இது ரெண்டுத்தினாலையும் பரிணாம ரூபமாக ஒரு சுபத்தை சுபமா அதை வந்து மாத்துறோம். அதாவது கெட்டது நடக்க போறதுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்றோம் இல்லையா? பரிஹரிஷ்யாவக, தாண்டிடலாம் பை தேவதா சங்கீர்த்தனேன பிரதிஷ்டாபயந்தியோ பிரசம்சையா தேவதா சங்கீர்த்தனேன அப்படின்னா ரொம்ப பிரசித்தமான ஒரு புகழுக்கு உட்பட்ட தேவதா சங்கீர்த்தனத்தினால அந்த கெட்டதை இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சேட்டி शोभनं खलु बनति सुवदना अकुशल दर्शना अपि स्वप्न प्रशंसया कुशल परिणामा भवन्ति इति श्रूयते.
தேவி ஏவமிதம் கரெக்ட் தான். அகுஷல தர்ஷனா அப்படி சொப்னாக. அகுஷலம் அப்படின்னா அமங்கலமான விஷயத்தை காண்பிக்கிற சொப்பனங்கள் கூட சொப்னாக பிரசம்சையா இந்த மாதிரி தேவதா பூஜனையா குஷல பரிணாமாக பவந்தி. இட் ரிசல்ட்ஸ் இன் மங்களம். மங்களம். ஆஸ்பீஷியஸ் விஷயத்துல முடிஞ்சிருங்கிறது இது ஸ்ரூயத்தை இது லோகே ஸ்ரூயத்தை. ஓகேவா? அப்புறம் பானுமதி यद्येवं तत् कथयिष्ये அவஹிதே தாவத் பவதம். பவதம். சோ வந்து எது ஏவம் சோ அப்படின்னா தத் கதைஷ்யே நான் சொல்றேன் என்னத்த சொப்பனத்துல கண்டேன்னுட்டும். பவதம் அவஹிதே பவதம். பவத்து பவதாம் பவந்து பவ பவதம். ரெண்டு பவ பேரும் பவதம் பவதா ஆமா ஆமா பவாமி பவாமி. அவஹிதே பவதம். நீங்க ரெண்டு பேரும் லோட்டு மத்தியம புருஷ மதி வச்சது. நீங்க ரெண்டு பேரும் அவஹிதம்னா சாவதானத்தையா ஸ்ரூயதாம்னு இருக்கும். சரியா? அப்புறம் சகி கதைத்து பிரிய சகி. கேளுங்க. பானுமதி சொல்லுங்க. சகி பயேன விஸ்மிருதா அஸ்மி தத்திஷ்ட யாவத் சர்வம் ஸ்மிருத்வா கதைஷ்யே. முகூர்த்தம் திஷ்ட. ஓகே இது சிந்தாம். ஓகே முகூர்த்தம் திஷ்ட யாவத்து ஸ்மரிஷ்யாமி. ஒரு செகண்ட் இரு நான் வந்து அதை ரெக்கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சொப்பனத்துல வந்து டக்குன்னு சில பேருக்கு மறந்து போயிடும் தெரியுமா. நான் எப்படியோ கண்டேன் சொப்பனத்துல ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஞாபகம் வரல. பட் இட்ஸ் சம்திங் பேட் ஐ ட்ரீம்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது சிந்தாம் நாட்டயதி. யோசிக்கிறா. ததः பிரவிஷதி துரியோதனः கஞ்சுகீச். அவ ரெண்டு பேரும் உள்ள வந்துடுறா. துரியோதனः சூக்தம் சூக்தமிதம் கஸ்யசித் உக்த்யா சாக்ஷாத் மகான் மகான் மகா சாக்ஷாத் மகான் அல்பः ஸ்வயம் ஸ்வயம் அன்யேன வா கிருதः கரோதி மஹதீம் பிரீத்திம் பிரீத்திம் அபகாரः அபகாரः அபகாரேஷு வா அபகாரிணாம் அபகாரः ம். அபகாரோ அபகாரிணாம். அபகாரः பிளஸ் அபகாரிணாம். ம். அந்த இடத்துல உத்துவம் வந்து குணம் வந்திருக்கு. அபகாரோ அபகாரிணாம். அபகாரோ அபகாரிணாம். சரி. ஆமா ஆமா. சோ அபகாரிணாம் வித்யா சாக்ஷாத் வா அல்பः மகான் வா ஸ்வயம் அந்யேன வா கிருதः அபகாரः மஹதீம் பிரீத்திம் கரோதி. அதாவது எனக்கு ரெண்டு கண்ணு போனா கூட பரவாயில்ல, அவனுக்கு ஒண்ணு போச்சுன்னா கூட எனக்கு போறோம். புரியுறதா? அந்த மாதிரி. சோ வந்து என்னன்னா அபகாரினாம் அப்படின்னா எதிரிகளுக்கு. சரியா? என்ன அப்படின்னா குப்தியா சீக்கிரட்டாவோ சாக்ஷாத் டைரக்டாவோ அப்புறம் ஸ்வல்பக கொஞ்சமாவோ அல்பகனா கொஞ்சம். அதாவது சாக்ஷாத் மகான் அல்பக ரெண்ட பேர். குப்தியா குப்தினா சீக்கிரட், சாக்ஷாத்னா டைரக்டா அடிக்கிறது. ஓகேவா? குப்தியானா மறைஞ்சி அடிக்கிறது. மகான்னா பெருசு, அல்பகனா சொல்பக கொஞ்சம். ஸ்வயம் நான் அடிச்சாலும் சரி, அந்நியவா இன்னொருத்தரால அடிக்க வச்சாலும் சரி, அந்த அபகாரங்கிறது இருக்கு பத்தியோனோ அதீம் பிரீத்திம் கரோதி. எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரீத்தி இருக்கிறது இல்லையா. அதான சொல்றோம் கிருதம் காரிதம் அனுமோதிதம்னு சொல்லுவோம். மூணு நம்ம பண்ற புண்ணியம் பாபம் எல்லாமே மூணா பிரியுமா. ஒண்ணு கிருதம் மயா புண்ணிய காரியம் கிருதம். யாருக்கோ பசிங்கிறா சாப்பாடு போட்டேன் நான் புண்ணியம் பண்ணினேன். என்னால முடியல எனக்கு வசதி இல்ல அப்படின்னா காரிதம் நீங்க கொஞ்சம் போடுங்களேன் சாப்பாடு அப்படின்னு ஒருத்தரை வச்சு சொல்றேன் பாருங்க. அதுவும் அந்த புண்ணியம் எனக்கு தான் சேரும். என்னாலையும் போட முடியல, இன்னொருத்தரை விட்டு போடும்படி சொல்ல முடியல, நான் யாரோ யாருக்கோ சாப்பாடு போடுறான் என்னமா பண்ணா தெரியுமோ அவா அந்த இடத்துல அன்னைக்கு நீங்க அன்னதானம் பண்ணா ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணா அப்படின்னு நம்ம அனுமோதனம் பண்ற பாருங்க. அதுவும் புண்ணியம். இதேதான் பாபத்துக்கும். நான் ஒருத்தரை அடிக்கிறேன், அடிச்சது பாபம் எனக்கு, என்னால அடிக்க முடியல, ராதா மேடம் கொஞ்சம் ப்ளீஸ் உங்க கையை காமிங்க அப்படின்னு சொல்றேன். காரிதம் நீங்க அடிச்சா கூட அந்த பாபம் எனக்கு தான் வரும். என்னாலையும் முடியல, ஒருத்தரை வச்சு அடிக்க வைக்கவும் முடியல, யாரோ யாரையோ அடிக்கிறா ஆஹா பலே அப்படிங்கிறோம் மத்தேடா, அதுவும் பாபம். சோ அந்த மாதிரி இவன் வந்து என்னன்னா குப்தியா சாக்ஷாத்து மறைஞ்சு அடிக்கிறதோ இல்லைன்னா சாக்ஷாத் டைரக்டா கத்தி சண்டை போடுறதோ, மகான் பெருசா ஒரு அட்டாக், அல்பா கொஞ்சம் ஏதோ ஒரு அவளுக்கு ஒரு சைடுல இங்க ரத்தம் வந்ததுன்னா போரும் எனக்கு அப்படிங்கிறான். ஸ்வயம் நானே அடிச்சேன் இல்லைன்னா அந்நியன இந்த கர்ணன் ஜெயத்ரதன் இவாளெல்லாம் வச்சு வா கிருதா செய்யப்படுற கிருதக அபகாரக அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். கிருதக அபகாரக யாருக்கு? அபகாரினாம். அபகாரிங்கிறது இங்க எதிரிகளுக்கு. எதிரிகளுக்கு செய்யப்படுற கிருதக அபகாரக மகதீம் பிரீத்திம் கரோதி. ஒரு பெரிய பிரீத்தியை கொடுக்கு.
என்ன மாதிரி ஒரு புத்தி பாருங்க அவனுக்கு. correct. பர்த்துஹு சாகச்சரியாத்து பவந்தி. இல்லையா? அதான் மேல மேல படி. ஏன அத்ய துரோணகர்ண அதுதான் ஆமா ஏன அத்ய துரோணகர்ண ஜெயத்ரதா ஜெயத்ரதாபிஹி ஜெயத்ரதாதி ஜெயத்ரதாதிபிः ம் ஹதம் அபிமன்யும் உபஸ்ருத்ய சமு சமுச்சவாசிதமிவ ம் நஹ நச்சேதசா. ம் இல்ல ஏன அத்ய துரோண கர்ண ஜெயத்ரதாபிஹி அதம் ஹதம் அபிமன்யும் உபஸ்ருத்ய சமுச்வசிதம் இவ நக சேதசா. சோ வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஏன அத்ய யஸ்மாத், இதான் காரணம். இவ்வளவு நான் சந்தோஷம் குதுகலி கூட இருக்கேனோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அத்ய இன்னைக்கு துரோண கர்ண அதுக்கப்புறம் ஜெயத்ரதன் இவா ஆதிபிகி இவாளால ஹதம் அபிமன்யும் கொல்லப்பட்ட அந்த அபிமன்யுவை உபஸ்ருத்திய அந்த சமாச்சாரத்தை கேட்டுப்டு என்ன அப்படின்னா சமுச்வசிதம் இவ ந சேதசா. சோ என்னுடைய ஹிருதயமானது அப்படியே சேதசா சமுச்வசிதம் ரொம்ப சந்தோஷத்துக்கு குதூகலிப்புக்கு, சமுச்வசிதம்னா சாந்தம், ரொம்ப ஒரு சாந்தத்தன்மையை அடைந்தது. புரியுறதா? ஏன்னா ஒரு நிம்மதி அடைஞ்சேன். ஏன்னா அந்த அபிமன்யு அவ்வளவு ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். அவனை இவாளாம் சேர்ந்து போட்டு கொன்னுட்டான். சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான். தேவ ந இதம் அதிதுஷ்கர ஆச்சாரிய சஸ்திர பிரபாவாத் பிரபாவானாம் பிரபாவானாம் கர்ண ஜெயத்ரதயோகோவா கா அத்திர ஸ்லாகா அப்படிங்கிறான். தேவ இதம் அதிதுஷ்கரம் ஆச்சாரிய சஸ்திர பிரபவானாம் இல்லையா? சோ வந்து ஆச்சாரியரான அந்த இந்த அந்த துரோணாச்சாரியனுடைய ஓகே ஓகே. சோ வந்து அதி துஷ்கரம் ஆச்சாரிய சஸ்திர பிரபவானாம் ந இதம் கர்ண ஜெயத்ரதயோகோவா கா அத்திர ஸ்லாகா. அந்த ஆச்சாரியரான துரோணரனுடைய அவருக்கு ரொம்ப அதி துஷ்கரம் கிடையாது அவருடைய பிரபா. இட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் துரோணா டு கில் அபிமன்யு. அப்படி ஈஸியா கொண்டுட்டார். இதுல கர்ண ஜெயத்ரதயோகோவா காத்திர ஸ்லாகா, ஸ்லாகானா புகழ். அவளை பத்தி என்ன பெருசா பிரைஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறான். புரியுதா? இதுல மெயின் காரியம் ஏன்னா அவருக்கு வந்து இது பெரிய விஷயமே கிடையாது. சரியா இருக்கா? சரியா இருக்கு சரியா இருக்கு. அதுக்கப்புறம் ராஜா வினேந்தரா கிம் ஆஹ பவான் துஷ்கரம்னா துஸ்சம்பாவியம் ந. இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபார் ஹிம் டு கில் அபிமன்யு. அதனால இதுல நீங்க வந்து ஜெயத்ரதனையும் கர்ணனையும் புகழவே புகழாத அப்படிங்கிறோம். மேல வினேந்தரா கிம் ஆஹ பவான் ஏகாக்கி பகுபிஹி பாலஹ ஏகஹ பகுபிஹி பாலஹ ஏகஹ பகுபிஹி பாலஹ லூனशरासनश्च निहत इत्यत्र का श्लाघः குருபுங்கவானாம் இதி மூட பஷ்ய அப்படிங்கிறான். ஏ வினயந்தர கிம் ஆக பவான், நீ என்ன சொல்ற? ஏகஹ பாலக ஒரு குழந்தை, பகுபிஹி லூன ஷராசனஹ. அந்த பாலக எப்படி இருக்கான் அப்படின்னா உடைக்கப்பட்ட ஷராசனம்னா சரஸ்ய ஆசனம். எது எதுல வில்லு அம்ப வைக்கிறேன், வில்லு பானம், பானத்துக்கு ஷராசனம்னு பேரு. ஷரஸ்ய ஆசனம் பானக. சரியா? சோ லூன ஷராசனஹ அப்படின்னா யாருனுடைய அம்பானது வில்லானது உடைக்கப்பட்டதோ அது வந்து பாலகக்கு அட்ஜெக்டிவா போகுது. சோ ஏகஹா பாலக லூன ஷராசனஹ பாலக ச பகுபிஹி பகுபிஹி யோத்தாபிஹி நிஹதஹ பாலக நிஹதஹ இத்யத்ர காஷ்லாகா குருபங்கவானாமிதி அப்படின்னு கேக்குறியான்னு கோவமா கேக்குறான். நீ என்ன சொல்ற? ஒரு குழந்தைய போய் நீங்க இத்தனை பேர் கொண்டு கேளுடா, இதுல என்ன உங்க கௌரவாளுக்கு என்ன பெருமை அப்படின்னு நான் கேக்குறேன். மூட பஷ்ய பாரு அப்படிங்கிறான். ஹதே ஜரதி காங்கேயே புரஸ்கிருத்ய சிகண்டினம் யா ஸ்லாகா பாண்டுபுத்ராணாம் சா ஏவ அஸ்மாக்கம் பவிஷ்யதி. அவன் பாருங்க, சிகண்டினம் புரஸ்கிருத்ய ஜரதி காங்கேயே ஹதே சதி ஹதே
பாண்டுபுத்திராணாம் யாஷ்லாகா சாயேவ அஸ்மாக்கம் பவிஷ்யதி ஜரதி அப்படியே வயசான அந்த காங்கேயனா கங்காயாக புத்திரா காங்கேயா சப்தமியில இருக்கு ஜரதி காங்கேயே அப்படின்னா ஓல்டேஜ்ல வயதான அந்த பீஷ்மனிடத்தில் சிகண்டினம் புரஸ்கிருத்திய சிகண்டினகாங்கிறது அந்த இவன் சிகண்டி அந்த அம்பா வந்து அடுத்த ஜென்மா எடுத்துட்டு யூனக் மாதிரி வராளோ சோ அந்த அவளை முன்னாடி வச்சுட்டதுனாலதான் இவர் வந்து அஸ்திரத்தை கீழே போட்டுட்டார். அதனாலதான் அர்ஜுனனால பீஷ்மனை கொல்ல முடிஞ்சது. இல்லைன்னா கொண்டிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த பீஷ்மரை இப்படி கொன்னுட்டு அந்த பாண்டு புத்திரானாம் என்ன ஒரு ஸ்லாகாவா என்ன ஒரு பெருமை கொண்டாடின்னு இருக்கா அந்த மாதிரிதான் எனக்கும் அப்படிங்கிறான். புரியுறதா? சோ வந்து ஜரதி சிகண்டினம் புரஸ்கிருத்திய அந்த சிகண்டிய முன்னாடி வச்சுட்டோ ஜரதி காங்கேயே ஹதே வயசான அந்த கங்காவினுடைய புத்திரன் கொன்ன அந்த தருணத்தில் ஹதே சதி யா பாண்டுபுத்திரானாம் யா ஸ்லாகா பாண்டுபுத்திரர்களுக்கு என்ன ஒரு பெருமையோ என்ன ஒரு புகழோ என்ன ஒரு ஆனந்தமோ சாயேவ ஸ்லாகா அஸ்மாகம் பவிஷ்யதி அதே பெருமை தான் எங்களுக்கும் அபிமன்யுவர். புரியுறதா? அவ வந்து டிசீட்ஃபுல்லி கில் பண்ணிட்டா கொன்னுட்டா அதே மாதிரி நாங்களும் டிசீட்ஃபுல்லா பண்ணோம் முள்ள முள்ளால எடுக்கிறோம் அப்படிங்கிறா. புரியுறதா? அப்புறம் சவாய் லட்சியம் சவாய் லட்சியம் தேவா ந மமாயம் சங்கல்பா. என்னாச்சு? வேற ஏதோ இருக்கா உங்களுக்கு? ஆமா இங்க இன்னும் ந மமாயம் சங்கல்பா किं तु वः पौरुष प्रतिघातः अस्माभिः अनालोकितपूर्व इत्यत एवं विज्ञापयामि. சோ என்ன அப்படின்னா நான் முன்னே பயந்து போயிட்டான். சமய லட்சியம் அப்படின்னா கொஞ்சம் பயந்துண்டு தேவ ந மமாயம் சங்கல்பகா ஏன்னா என்ன நான் அப்படி சொல்ல வரல. என்னோட சங்கல்பகனா அபிப்பிராயம்னு அர்த்தம். எனக்கு அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் இல்ல. கிந்து வகனா உங்களுடைய பௌருஷ பிரதிகாத்தः அஸ்மாபிஹி அனாலோகித பூர்வக இத்தியதः ஏவம் விஜ்ஞாபயாமி. சோ நான் உங்களுடைய புருஷார்த்தம் நீங்க பண்றதனுடைய அதுக்கு நிஷ்பலதாவை நான் எப்பவுமே கேட்டது கிடையாது ஆர் பார்த்தது கிடையாது. இதனால நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுது. அப்புறம் ராஜா ஏவம் இதம் சஹபிருத்யுகணம் சம்பந்தவம் சபாந்தவம் சஹமித்ரம் சசுதம் சஹானுஜம் ஸ்வபலேன நிஹந்தி சயுகே ந சிராத் பாண்டுசுதா சுயோதனம். சோ வந்து என்ன அப்படின்னா பாண்டுசுதா சயுகே ஸ்வயமேவ ந சிராத் சஹபிருத்யகணம் சபாந்தவம் சஹமித்ரம் சஹானுஜம் சசுதம் சுயோதனம் நிகந்தி. வாயில வருங்கோ வாயிலே வந்துடுத்து. என்ன அப்படின்னா இந்த பாண்டுசுதா இந்த பாண்டு பிள்ளையானவன் சயுகே அப்படின்னா போர்க்களத்தில் ஸ்வயமேவ அவளே ந சிராத்து ரொம்ப காலம் இல்லாம வெரி சூன் சஹபிருத்யகணம் வேலைக்காராளோட சேர்ந்து பிருத்தியகணைஹி சபிருத்தியகணம் எல்லாம் அந்த துரியோதனனுக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த துரியோதனனை நிகந்தி பாண்டுசுதா. புரியுறதா? என்ன அப்படின்னா பாண்டுசுதாக நிகந்தின்னு வரணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா அவர்களை நிகந்தி என்ன அப்படின்னா யாரார அப்படின்னா அந்த சுயோதனனை வேலையாட்களோட கூட சக பிருத்தியனா வேலையாட்கள் கணம்னா கூட்டம் சபாந்தவாக பாந்தவைஹி சக சபாந்தவா தம் சபாந்தவம் சகமித்ரம் மித்ரைஹி சக சகமித்ரம் சுதைஹி சக சசுதம் அனுஜைஹி சக சானுஜம் இந்த மாதிரி இருக்கின்ற துரியோதனனை ஸ்வபலேன தன்னுடைய ஒரு ஆர்மியினுடைய பலத்தினால சயுகே சிராத்து பாண்டுசுதா நிகந்தி சுயோதனனை அவ கொல்ல போறா குலத்தோட அழிக்க போறான்னு இவன் வாயிலே வந்துருச்சு. புரியுறதா? கரணோபிதாய சபயம் சாந்தம் பாப்பம் பிரதிகதம் அமங்கலம் அப்படிங்கிறான். காதை மூடிண்டு ஐயோ நீங்க அமங்கல வாச்சகமா சொல்றேனே அமங்கலம் பிரதிகதம் இந்த அமங்கலம் போகட்டும் அப்படிங்கிறான். வினேந்தர கிம்மையா உக்தம் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறான். உடனே கஞ்சுக்கு திருப்பி அதே ஸ்லோகத்தை சொல்றான். சொல்லிட்டு ஏதத் விபரீதம் அபிஹிதம் தேவேன. சரியா? நீங்க விபரீதமா ஒண்ணு சொல்லிட்டேனே சபிருத்தியகணம் சபாந்தவம் சகமித்ரம் சசுதம் சகானுஜம்
ஸ்வபலேன சிராத்து பாண்டசுதம் சுயோதனஹ நிஹந்தி. ஹந்திங்கிறது சாரி, ஹந்திங்கிறதே உங்களுக்கு சிங்குலர் தான். டக்குனு என்னடான்னு யோசிச்சேன். ஹந்தி ஹதஹ கிரந்தி இல்லையா? சோ ஹந்திங்கிறது சிங்குலர், சுயோதனஹ ஹந்தி. So, இந்த சுயோதனன் கொல்ல போறான் யார? இந்த பாண்டுசுத்தம், பாண்டுவனுடைய பிள்ளைய கொல்ல போறான். எப்படி கொல்ல போறான்? அவன் வேலைக்காரனோட, ரிலேட்டிவ்ஸோட, மித்திரர்களோட, பிள்ளைகளோட, பிரதர்ஸோட எல்லாரையும் சேர்ந்து கொல்ல போறான்னு சொல்றதுக்கு பதில விபரீதம் அபிஹிதம் தேவேன, விபரீதமா வேற ஒண்ணுத்த சொல்லிவிட்டேள் அப்படிங்கிறான். உடனே வினயந்தர அத்யகலு பானுமதி யதா பூர்வம் மாம் அனாமந்திரிய வாசபவனாத் பிராதரேவ நிஷ்கிராந்தா இது வியாக்ஷிப்தம் மே மனஹ தத் ஆதேசய தம் உத்தேசம் எத்திரஸ்தா பானுமதி. ஸோ இன்னைக்கு வந்து அவ என்ன பண்ணிட்டா? அத்யகலு, இன்னைக்கு பானுமதி என் ஒய்ஃப் ஆனவள் யதா பூர்வம், அதாவது முன்னாடி நடக்காத மாதிரி, மாம் அனாமந்திரிய அப்படின்னா ஆமந்திரியனா இன்வைட்டுன்னு அர்த்தம், இன்ஃபார்ம்னு அர்த்தம். மாம் அனாமந்திரிய என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமையே வாசபவனாத்து என்னோட ரூம்ல இருந்து பிராத்தரேவ கார்த்தாலேயே நிஷ்கிராந்தா, ஏன்னா அவளுக்கு பாவம் அது ஒரு கனவு வந்து வெளில போயிட்டாங்க. நிஷ்கிராந்தா இது வியாக்ஷிப்தம் மே மனக, ரொம்ப வியாக்குலமா இருக்கேன், அஜிடேட்டடா இருக்கேன், கலக்கத்தோட இருக்கேன் நானு. தது ஆதேசய, எனக்கு கட்டளையிடு. தது ஆதேசய தம் உத்தேசம் எத்திரஸ்தானா எத்திரஸ்தா பானுமதி. ஆதேசயனா எனக்கு வழி காண்பின்னு அர்த்தம். எங்கு வந்து அந்த பானுமதி இருக்காளோ. இதஹ இதோ தேவ உபௌ பரிக்கிராமதா. ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி எடுத்துக்கலாமா?